மழைக்காக நம்ம சென்னை காவல் ஆணையர் கொடுக்கிற உத்தரவின் பேரில் சென்னை மாநகரம் ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ரேஞ்சிலையும் எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து ட்ரிபிளிகேண்டி டிஸ்ட்ரிக்டில் வந்து 3 ரேஞ்ச் இருக்குது. அதில் ட்ரிபிளிகேண்டி ரேஞ்சு, நுங்கம்பாக்கம் ரேஞ்சு, எக்மோர் ரேஞ்சு. இந்த எக்மோர் ரேஞ்சில் வந்து எங்கள் ராஜரத்னம் ஸ்டேடியம், எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்துட்டு மழைக்கு மக்கள் ஏதாவது மழையில் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள முன்னெச்சரிக்கையாக என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு தேவையான வந்து எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ கம்ப்ளீட்டாக வந்து நாங்கள் வந்து இங்கே வச்சுருக்கோம். அந்த எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக வந்து அவங்கள வந்து ரெக்கவரி பண்ணி நம்ம கொண்டு வரதுக்காக வச்சுருக்கோம். குறிப்பிட்டு நம்ம சொல்லப்போனால் ஒரு இடத்துல குறிப்பிட்டு லாக் ஆகிருக்கு, தண்ணி லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் டெம்பரரியாக ஒரு 2 அடி 3 அடி இப்படி லாக் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் கார்பரேஷனும் அவங்களுடைய சப்போர்ட்டோட வந்து நாங்கள் வந்து அந்த கோடாரி கடப்பாறை அந்த மாதிரி இதுங்களில் தண்ணியில் அந்த ஹோல்ஸ்லாம் அடைச்சிருக்கோம், டெம்பரரியாக அடைச்சிருக்கோம். அந்த இடத்த கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம போலீஸ் இதுகளில் வச்சு நம்ம கிளியர் பண்ணுவோம். அதுபோக நம்ம அந்த ரொம்ப வாட்டர் லாக்கில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து தேங்கியிருக்கு, தண்ணி அதிகமாக தேங்கியிருக்கு, அங்கேருந்து வர முடியல அப்படின்னா எவாக்குவேஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு அந்த லைஃப் ஜாக்கெட் மூலமாக அவங்க வந்து ரெக்கவர் பண்ணி நம்ம கொண்டு வரது இருக்குது. மற்ற திடீர்னு மெயின் ரோட்டில் வந்து மரங்கள் ஏதாவது வந்து சாஞ்சிருக்கும், அந்த இடங்களில் கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருக்கும், பிளாக் ஆகிருக்கும்னு சொன்னால் அந்த மரம் அறுக்கிற மிஷின் வச்சு நாங்கள் வந்து டெம்பரரியாக அப்போ வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுவோம். இந்த மீன் டைம் இந்த ஃபயர் சர்வீஸ் நம்ம வந்திருக்காங்க, ஃபயர் சர்வீஸ் இருக்காங்க, ஸ்டாப் இருக்குது. கீழே நம்ம வந்து ஃபயர் சர்வீஸ் வண்டி நிற்கிது. எமர்ஜென்சி டயத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பண்ணுறதுக்காக பண்ணுறோம். இதுக்கு இந்த மீன் டைம் அவங்களோட நம்மளுக்கு சப்போர்ட்டுக்காக இவங்க மெடிக்கல் டீம் வந்திருக்காங்க. மெடிக்கல் டீமில் அவங்க 2 பேர் எப்பவும் பெர்மனெண்ட்டாக அங்கே இருப்பாங்க. மினி கண்ட்ரோல் ரூமில் வந்து நாங்கள் ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து இங்கேயே இருப்பாங்க. எஸ்ஐ தலைமையில் வந்து இங்கேயே இருப்பாங்க. எமர்ஜென்சி ஏதாவது சொன்னால் நம்ம கான்டாக்ட் நம்பர் இங்கே மினி கண்ட்ரோல் மூலமாக மைக்கு மூலமாக சொல்லி எந்த இடத்துல வந்து நம்மளை வந்து வாட்டர் லாக்கிங் ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, மற்ற இபி ப்ராப்ளம், மற்ற ரோட்டில் ஏதாவது ப்ராப்ளம், மற்ற ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் மினி கண்ட்ரோலில் ஏதாவது நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நாங்களும் அவங்களை கான்டாக்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட அந்த கார்பரேஷன் துறைக்கோ அல்லது இபி துறைக்கோ ஃபயர் சர்வீஸ் இதெல்லாம் ஏதாவது அவங்க துறைக்கு கான்டாக்ட் பண்ணி இமீடியட்டாக அந்த இடத்துக்கு ரஷப் பண்ணி மக்களுக்கு தேவையான எந்த உதவிகள் நம்ம செய்ய முடியுமோ அதுவெல்லாம் செய்வோம். சார், பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி வைக்கிறதுக்கு இப்போ எந்தெந்த இடத்த ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம்? ரெஸ்கியூ பண்ணி வைக்கிறதுக்கு ஒவ்வொரு ரேஞ்சிலையும் வந்து நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி ஆர்ஆர் ஸ்டேடியத்தில் இங்கே ரெஸ்கியூ பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கு. அதே மாதிரி பக்கத்தில் அந்த நுங்கம்பாக்கம் அந்த இடத்துல பண்ணியிருக்கேன், அந்த இதுலேயும் வந்துட்டாங்க. இங்கே ட்ரிபிளிகேணி ரேஞ்சிலையும் அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் 2-3 பிளேஸ் வந்து நம்ம வந்து அவங்கள ரொம்ப லோயிங் ஏரியாவில் வாட்டர் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பீப்புளை வந்து ரெக்கவரி பண்ணி கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சு அவங்க போதுமான மெடிசன் மற்ற சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். எங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து 3 டீமுங்க. எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ட்ரிபிளிகேணி ஒரு டீமும், ராஜநாத் ஸ்டேடியத்தில் இந்த எங்கள் ரேஞ்சில் எக்மோர் ரேஞ்சில் ஒன்றும், நுங்கம்பாக்கம் ஏசி தலைமையில் வந்து அங்கே ஒரு 3 டீம் இங்கே ரெடியாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 3 அந்தந்த ரேஞ்ச் வைஸாக வந்து ஒரு மினி கண்ட்ரோல் ஃபார்ம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம ஏரியாவில் எந்தெந்த இடத்துல தாழ்வான பகுதி இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் சார்? எங்கள் ஏரியா ஏரியா அப்படின்னு சொன்னால் இப்போ எக்மோர் உங்களுக்கு தெரியும், அந்தளவுக்கு ஏரியா இந்த ஏரியா எங்களுக்கு இது அதிகமாக இல்லை. மேக்ஸிமம் போனால் 2 feet 3 feet தான் எங்கள் ஏரியாவில் இருக்கும். எக்மோரை பொறுத்தவரை சவுத் சைடு தான் கொஞ்சம் அதிகமாக வந்து பாதிப்புகள் நிறையா இருக்கும். இப்போ அங்கேயும் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. பட் எங்கள் ஏரியாவில் குறிப்பிட்டு சொல்ல போனால் அந்த மத்யா ஹோட்டல் அந்த எக்மோர் ரைடு அந்த ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் இருக்கும். சவுத்து சைடு இந்த சைடு ஏதாவது சவுத் கூம் ரோடு, அந்த சிந்தாரிப்பேட்டை அந்த பக்கம் கொஞ்சம் வந்து இருக்கும், அந்த ஏஎன் ரோடு அந்த பக்கம் இருக்கும். அந்த சைடெலாம் போதுமான நாங்கள் உடனே ஏதாவது எமர்ஜென்சினா உடனே ரசப்பாகி நாங்கள் வந்து உடனே கிளியர் பண்ணுறதுக்கு பண்ணிடுவோம். போட்டு எல்லாம் வச்சுருக்கீங்க, போட்டு அந்த ஒரு டாடா ஏசி ஒரு வண்டியில் போட்டு எல்லாமே தயார் இது எதற்காக, எப்படி மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளுங்க, என்ன நம்பர்? எங்களுக்கு மக்கள் 100 ஃபோன் பண்ணி 100 மூலமாக எங்களுக்கு வந்துடும். 100 மூலமாக ஃபோன் பண்ணி எங்களுக்கு அங்கேருந்து இங்கே மினி கண்ட்ரோலுக்கு கூப்பிட்ருவாங்க. மினி கண்ட்ரோல் மூலமாக எங்களுக்கு சொல்லிட்டு மைக்கில் சொல்கிறது தானே சொல்லிட்டு உடனே அந்தந்த பிளேஸுக்கு போய் நாங்கள் பண்ணிடுவோம். இது 24 hours இருக்குங்க. 24 hours எஸ்ஐ தலைமையில் வந்து இங்கே இருக்குங்க. இந்த டீம் எப்போவுமே இருக்கும், நைட்டில் எப்போவுமே இருக்கும். கால்ஸ் நம்மளுக்கு 100 கால்ஸ் கொடுத்தோன்னா நம்ம மினி கண்ட்ரோலுக்கு வந்துடும். இங்கே வந்தோன்னா நாங்கள் மைக் மூலமாக அங்கே அந்தந்த பிளேஸ்க்கு எங்கிட்ட சொல்லுவாங்க, நாங்கள் போயிடுவோம். சில மக்கள் வந்து மழை தண்ணியில் மாட்டிகிட்டு இருப்பாங்க, சாப்பிட முடியாத சூழல் இருக்கும், அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சார்? இப்போ மீட்கும் போது அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்தந்த பிளேஸு அக்காமடேஷனே இருக்குது. உடனே ஏதாவது பண்ணணும் அப்படின்னா போய் ரெடி பண்ணி பண்ணிடுவோம்.